திமுக ஒரு நீண்ட அனுபவ அரசியல் உள்ள ஒரு கட்சியாக பார்க்கப்படுது. அதே நேரத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் 50 ஆண்டு கால அரசியல் அனுபவம் மிக்கவராகத்தான் இருக்கிறார். அப்போ அவருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனித்தோம்னா அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இப்போ தேமுதிக திமுக கூட்டணியில் வந்து இணைஞ்சிருக்கதை நான் பார்க்குறேன். அவர் உன்னிப்பாக கவனிக்கிறது மட்டுமல்ல, அவருடைய அரசியல் நகர்வுகளும் தேர்தலை முன்னிறுத்தி அடுத்த ஆட்சி அவங்களுக்கு கிடைக்கணுங்கிறத முன்னேற்பாடாக எதிர்பார்த்து அவருடைய ஒவ்வொரு அசைவுகளும் அந்த வெற்றியை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறதா தான் நமக்கு தோணுது. இந்த சமயத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். திமுகவுக்கு புதிய புதிய நெருக்கடிகள் வந்துக்கிட்டே இருந்தது. ஒரு என்டிஏ கூட்டணி இங்கே அமைது, அவங்க புது நெருக்கடியை கொடுக்குறாங்க. விஜய் அவர்கள் புதிய கட்சியை துவங்கி அவரும் இந்த எலெக்ஷனில் அவரும் ஒரு நெருக்கடியாக இருக்காரு. இந்த நெருக்கடிகளெல்லாம் சமாளித்து அவருடைய கூட்டணி, அதாவது திமுக கூட்டணியை ஒரு வலுவான கூட்டணியாக மாற்றுறதுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் தந்திரங்களும் அரசியல் நகர்வுகளும் ரொம்ப முக்கியமாக பார்த்த வேளையில தான் தேமுதிக இப்போ உள்ளே வந்திருக்கு. அதே நேரத்தில் நம்ம மறந்துடாத ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ தேமுதிக உள்ளே வந்ததுனால இப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு என்னங்கிறது வெட்ட வெளிச்சம் ஆயிட்டு. கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ராகுல் அவர்கள் இனி முடிவை இறுதியாக அறிவிக்கத்தான் செய்யணும். ஏற்கனவே மார்ச் 8ஆம் தேதி கூட்டத்தில் மேடையில் திருவாளர் ராகுல் அவர்களையும் ஏற்றதா திமுக கட்சியினர் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவிலிருந்து காங்கிரஸ் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்குது. தேமுதிக உள்ள வந்ததுனால அது வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக மாறினதுனால காங்கிரஸ் கண்டிப்பாக ஒரு தோல்வி பெறக்கூடிய ஒரு விஷயத்தை தீர்மானிக்காது. அதனால வெற்றி கூட்டணியிலே கண்டிப்பாக இருந்தாகணும். மத்தியிலையும் திமுகவுடைய ஆதரவு காங்கிரஸுக்கு வேணும் அப்படிங்கிறது நிர்பந்தமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக விட்டு வெளியே வராது. ஸோ திமுகவுடைய நகர்வுகள் எல்லாமே அவர்களுடைய வெற்றியும், அதே நேரத்தில் தோழமை கட்சிகளான காங்கிரஸ், தேமுதிக, மதிமுக, விசிக, இன்னும் இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி அவருடைய வெற்றியை தீர்மானிக்கிற அளவில் அவங்களுடைய மூமெண்ட்ஸ் இருக்கு. ஆக ஒரே கல், தேமுதிகங்கிற ஒரே கல்லில் திமுக தாவேகாவுக்கும் ஒரு அடி அடிச்சிருச்சு, காங்கிரஸுக்கும் ஒரு அடி அடிச்சிருச்சு, கூட்டணியை பலப்படுத்திட்டு ஒரே கல்லில் 3 மாங்காய் அடிச்சிருக்கார் ஸ்டாலின் அவர்கள். பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இனி இவங்களுக்கு இந்த தோழமை கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்குற விஷயத்தில் திமுக சந்திக்கக்கூடிய சவால்கள் கண்டிப்பாக இருக்குது. திமுக எப்படி இருந்தாலும் ஒரு 170 சீட்டில் நிற்கிறதுக்கு பார்ப்பாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 64 சீட்டை தான் இவங்க பிரித்து கொடுக்கணும். காங்கிரஸுக்கு ஒரு 30 கொடுத்தாலும் மதிமுக மற்றும் தேமுதிக இவங்களுக்கெல்லாம் சீட்டு பிரிக்கணும், விசிக பிரிக்கணும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிரிக்கணும், இதர கட்சிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும். இது ஒரு சிக்கலில் தான் இருக்கும். ஆனால் எப்படி பிரித்தாலும் திமுக தன்னுடைய 170 சீட்டை விட்டு கொடுக்க தயாராக இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே நேரத்தில் காங்கிரஸ் எதிர்பார்க்கக்கூடிய அதிக சீட்டு கிடைக்காது. அவங்களுக்கு அந்த 30 சீட்டே அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா கட்சிகள் அதிகமாகிட்டு அதை உணர்ந்து வெற்றி கூட்டணி வேற, இதை உணர்ந்து காங்கிரஸ் இனியும் நெருக்கடி செய்ய முடியாது. அப்படி நெருக்கடி தந்தால் கூட நீங்கள் என்ன வேணாலும் முடிவு எடுத்துக்கிறீங்கன்னு சொல்கிறதுக்கு திமுக தயாராகிட்டு இருந்தால் அர்த்தம். காங்கிரஸ் வெளியே போகிறோம் அப்படிங்கிறத ஒரு காலமும் சொல்லாது. இப்போ திமுக கண்டிப்பாக தங்களுடைய கூட்டணியில் தேமுதிக வந்ததுனால காங்கிரஸோட முடிவு எது வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற நிலைப்பாடை தான் எடுக்கும். அப்படி சொல்லக்கூடிய நெருக்கடியை காங்கிரஸ் ஒரு நாளும் எதிர்பார்க்காது. கண்டிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு போய் தாவேகாவில் கூட்டணி வச்சு அவங்க ஜெயிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இந்நேரத்துக்கு கைவிட்டிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக திமுக கூட்டணி தான் இனியும் வலுப்பெற்ற கூட்டணியாக இருக்கும். காங்கிரஸ் அங்கே தான் இருக்கும். திமுக தரக்கூடிய 30 சீட்டை வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்க போகிறாங்க. ஸோ கட்சியினருக்கு சீட்டு பங்கீடு தான் ஒரு சவாலாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது. இதையும் கடந்து திமுக இந்த தேர்தலை சந்திக்கும் போது அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படிங்கிற பதில் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது.